ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ரெசிபி தான். ஸ்கூல்லேருந்து டயர்டாக வர குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி குயிக்காக ஹெல்த்தியாக ஒரு சூப் ரெடி பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். பால் 150 ml, பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது சூப் கொஞ்சம் நல்லா திக்கன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்குனது 1 கப் ஸ்வீட் கார்னில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது சூப்பில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ தான் சூப் குடிக்கும்போது கார்ன் 1-2 தட்டுப்பட்டுச்சுன்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸ் ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்ன் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். பால் 1 டம்ளர் அதையும் ஆட் பண்ணிக்கணும். தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் நல்லா வெந்து ராஸ்மல் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். சூப் ரெடி ஆனதும் தேவையான உப்பு, பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் கார்ன் சூப் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கார்ன் கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த சூப் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.